என்னோட சியர் கேர்ள்ஸ் என்ன சீர பண்ணலன்னா நான் எப்படி எடுக்க முடியும்? இப்ப நான் உங்களுக்கு என்ன கிளாஸ் என்ன எடுக்கணும்? டெல் மீ நவ. பேஜ் நம்பர். நம்ம சர்க்கிள்ல இருக்கோம். ஐம் அப் அண்ட் டவுன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் எல்லாம் குதிச்சு குதிச்சு பாடுறோம். இப்ப சொல்ல அதுல எங்க இருக்கோம் நம்ம? மேட் முடிச்சிட்டேனா நானு? எக்ஸசைஸ் 5.5 பண்ணணுமா? எக்ஸசைஸ் 5.5 பண்ணணும் நானு? எக்ஸசைஸ் 5.5. ஸ்ரேயா ஒண்ணுமே சொல்லாம இருக்கே ஸ்ரேயா, உனக்கு என்ன பிடிக்கலையா ஸ்ரேயா? புக் இவ்வளவு நாள் நீ அப்ப எடுக்கல. அப்ப எனக்கு கிளாஸ் பிடிக்கல, அதனால நீ புக் எடுக்கல. கரெக்டா? கரெக்டானு? ஓகே. சோ நம்ம இதுல கடைசியில என்ன பார்த்தோம்னா, the card nearest to the center, card nearest to the center, shorter distance. card longest to the, இது வந்து shorter distance. இப்ப இது நல்லாவே நமக்கு தெரியும். என்னது எப்படி என்ன சொல்லணும் நம்ம? what you have to say? அதாவது ஷார்ட்டா இருந்தா டிஸ்டன்ஸ் ஷார்ட்னா கார்டு லாங்கர். ஓகே. டிஸ்டன்ஸ் லார்ஜ்னா கார்டு எப்படி இருக்கும்? ஷார்ட்டர். அது நீ பார்த்தாலே நீ ரொம்ப தூரம் போனீங்கன்னா இந்த அகலம் கம்மி ஆயிடும்ல. so that it will be smaller. ஓகேவா? you understand? shall I move on further? First question. Find the length of the chord of a circle with radius 7 centimeter and perpendicular distance is 6. இப்ப அது சர்க்கிள் இருக்கு, சென்டர் இருக்கு. இது வந்து chord of radius, circle radius 7, இது வந்து 6, length of the chord. நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? perpendicular from the center bisect chord. ரேணு, தம்பிக்கிட்ட அதோட லேப்டாப் கேளுங்க. தம்பிக்கிட்ட அதோட லேப்டாப் கேளுங்க. இன்னைக்கு எனக்கு படுத்து இது இது பண்ண மாட்டேங்குது, கிறுக்குது, எழுத மாட்டேங்குது சரியா. உன்னோட லேப்டாப் என் லேப்டாப்ல நீ முதல்ல பென் டேப்லெட்டே கனெக்ட் பண்ணு. ஏன்? ஏன்னா அது மேக் இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கீங்க. இது விக்டர்ஸா வச்சு எழுத முடியாது. விக்டர்ஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாங்க. இல்லன்னு சொல்லிட்டேன் நான் அப்பவே. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அது லேப்டாப் பிரச்சனைடா, பென் டேப்லெட் இல்ல, கிறுக்குது. இல்ல இது பென் டேப்லெட் பிரச்சனை இல்ல. இப்ப பென் டேப்லெட் பிரச்சனையா இருந்தா இங்க பாரு. இப்ப இங்க இருக்க நான் மயிரை போடுறேன். ஸ்லோவாகுது தெரியுதா சிஸ்டம்? புரியுதா? சிஸ்டம் ஸ்லோவாகுது. இப்ப இங்க எதுக்கு என்னால எழுத முடியும். டவுட் சொல்லுங்க. டவுட் ஆகுது. ஸ்ரேயா, நீ இதுல ஜாயின் பண்ண ப்ளீஸ்.
ஸ்ரேயா இதுல ஜாயின் பண்ணு. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. What I'm saying. இதுல ஜாயின் பண்ணு. Okay, ma'am. லிங்க் கிளிக் பண்ணிட்டியா? Yes, ma'am. Click பண்ணிட்டேன் ma'am. Join பண்ணிட்டேன். ஒயிட் போர்டு எப்படி க்ளோஸ் பண்ணுது? க்ளோஸ் பண்ணு. Ma'am, join பண்ணிட்டேன் ma'am. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உனக்கு இப்ப ஒயிட் போர்ட் தெரியுதா ஸ்ரேயா? ஸ்ரேயா ஒயிட் போர்ட் தெரியுதா ஸ்ரேயா? தெரியுது மேம், தெரியுது மேம். ஓகே, இப்ப நான் எழுதி பார்க்கணும். ஓகே, தெய்வத்தால் குறைச்சிட்டேன். ஓகே, அப்போ இது எப்படி இருக்கு? இது சர்க்கிள் இருக்கு, இது சென்டர் இருக்கு, இது வந்து பர்பெண்டிகுலர். இந்த இடத்துல என்ன எழுதணும்? பர்பெண்டிகுலர் ஃப்ரம் சென்டர் பைசெக்ட் கார்டு. ஓகேவா? பைசெக்ட் கார்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதணும்? தட் இஸ் திஸ் இஸ் 6, திஸ் இஸ் 7. பித்தாகரஸ் தியரம் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. x square is equal to 7 square minus 6, 7 square minus 6 square, 49 minus 36. How much it is? 9 minus 6 is 3, 1, 13. அப்போ இது என்னது? So x is equal to root of 13. So card என்னது? Card வந்து AB is equal to 2x, which is nothing but AB is equal to 2 root 13 centimeter. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் அதையே அவங்க என்ன சொல்லுவாங்க? பித்தாகரஸ் தியரம் எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ்பிளைன் why the following statement is true. The perpendicular distance of a chord from the center D and the radius R, then the chord length is this. ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்? இப்படி போட்டுக்கலாமா? அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா கொஸ்டின்ல, கொஸ்டின் நம்பர் 2ல அதை ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிட்டோமா? சென்டர்ல இருந்து இருக்கிறது D, then this is radius, then this is என்ன பண்ணணும்? இப்படி போட்டமா? இந்த இடத்துல A B C D இல்ல A B O, இது D. ஓகேவா? in OAD OA square is equal to in triangle OAD OA square is equal to OD square plus AD square. Okay, OD square that is R square is equal to this is D square plus AD square. So AD is equal to root of R square minus D square. We know that என்ன எழுதணும்? Any perpendicular from center bisects the chord. கரெக்டா? குவிக்கா எழுது. Therefore AB is equal to 2 times of AD, which is nothing but 2 times of root of R square minus D square. கரெக்டா? தேர்ட் கொஸ்டின் போலாமா? ஃபாஸ்டா எழுது. தேர்ட் கொஸ்டின். A circle, if the distance of the chord AB from the center is twice the distance of another chord from the center, then we can conclude that CD is equal to 2 times AB. Okay, இப்ப தேர்ட் கொஸ்டின் எழுதிட்டியா? நான் இந்த தேர்ட் கொஸ்டின் போறேங்க. தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எழுதி, ஸ்டேட்மெண்ட் என்ன கிவன் கொடுத்துருக்கதை எழுது, கொஸ்டின் என்னன்னு எழுது. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? in a circle given, okay, the distance of chord AB from the center. இப்ப in another chord CD இருக்கு, CD ஓட distance x, okay, given the என்ன சொல்றாங்க? given the distance வந்து the distance of center to AB, the
distance of center to AB, center to AB is equal to center to AB is equal to என்னது 2 times the in the card, isn't it? Center to AB is equal to 2x. Correct? Twice the card, twice the distance of another card. Correct? Okay. So check CD is equal to 2 times of AB. இது check. இதுதான் question. ஓகேவா? இப்போ இது போட்டுடலாமா? இப்போ இதுவும் போடலாம். ஓகேவா? ஓகேவா? இப்ப இது x, இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். இது என்ன சொல்லி இருக்காச்சு? 2x கொடுத்தாச்சு. 2x கொடுத்தாச்சு. அப்போ AB என்ன வரும்? அங்க கணக்குல கொடுத்துருக்கு பாரு. இத படிச்சு பாரு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே? ஸ்ரேயா புரிஞ்சுதா ஸ்ரேயா? ஸ்ரேயா மார்க் நிஜமாவே வரலையா இல்ல நான் அம்மாட்ட செக் பண்ணணுமா? இல்ல மேம், இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே வரல மேம். சரி. எஸ் மேம். சரியா? சோ இந்த இடத்துல ஓன் இருக்கு, ரைட்டா? இந்த இடத்துல வந்து என்ன வச்சுக்கலாம்? இந்த இடத்துல தட் இஸ் m n வச்சுக்கலாம், ரைட்டா? சோ இந்த இடத்துல AB போட முடியாது இல்லையா? அப்போ BM ஸ்கொயர் பிளஸ் OM ஸ்கொயர் which is nothing but OB ஸ்கொயர், ரைட்டா? ரைட்டா? அப்போ BM ஸ்கொயர் என்ன வரும்? BM ஸ்கொயரை BM ஸ்கொயர்னாலே வச்சுக்கலாம். BM square which is plus OM square என்னது? OM square is equal to 4x square which is nothing but R square. அப்ப BM is equal to root of R square minus 4x square. ஓகேவா? அப்ப AB என்னவா இருக்கும்? AB is equal to 2BM which is nothing but 2 into 2 of R square minus 4x square. ஓகே, இப்ப இதுக்கு 2AB கேட்டிருக்காங்களா? ஏன்னா CD is equal to 2AB ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 2AB என்னவா இருக்கும்? 2AB nothing but 4 into root of R square minus 4x square. இது வந்து உன்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்ப CD கண்டுபிடி. CD என்ன இருக்கும்? CD is equal to CD இல்ல CN, isn't it? CN என்ன வரும்? CN is nothing but root of R square minus x square. கரெக்டா? அப்ப CD is equal to 2CN which is nothing but root of R square 2 into R square minus x square. அப்ப என்ன பண்ணோம்? CD, now you check it out. CD is equal to this. Okay, 2. Therefore, 1 not equal to 2. Correct? Okay, therefore, which implies CD not equal to 2A. இப்போ நான் நடத்த போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இப்போ எப்படி ஒரு சர்க்கிள் இருக்கா? இந்த புக்ல போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப குழப்பம் ஆகுங்க. ஓகே, இப்போ இந்த சென்டர் இருக்கா? இப்படி இருக்கு. ஓகே, இப்படி போடுறத விட நீ இப்படி வச்சுக்கோயேன். இப்படி ஒரு கார்டு இருக்கு. சென்டர் இருக்கா? இப்படி ஒரு கார்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கார்டு வந்து இப்படி சென்டரோட ஜாயின் பண்ணும். இல்லனா சென்டர் இல்லாம இந்த கார்டு எப்படி வேணா இப்படி ஜாயின் பண்ணும் இல்லையா? அப்ப நீ இப்படி ஒரு சர்க்கிள் போட்டிருக்க, இப்படி டைரக்டா இந்த கார்டை மறந்துட்டேன்னா, இப்ப இந்த கார்டு இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அப்ப இந்த கார்டு வந்து இந்த 2 இடத்த டச் பண்ணும் இல்லையா? அப்ப இது இங்க டச் பண்ணும், இங்க டச் பண்ணும், இங்க டச் பண்ணலாம், எப்படி வேணா டச் பண்ணலாம்ல. இப்ப இதுக்கு பேரு ஆங்கிள் சப்டெண்டட் அப்படின்னு பேரு. ஓகே,
நீ 106 பேஜ்ல அந்த ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த ஸ்டோரி எல்லாம் நீ படிச்சுப்பான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல், ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கா, இப்படி ஒரு கார்டு இருக்கா, இப்படி ஒரு கார்டு இருக்கா, இந்த கார்டுல இருந்து இப்போ இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிளை 2ஆ பிரிக்கிறது. ரைட்டா ஸ்ரேயா? எஸ் ஆர் நோ ஸ்ரேயா? ஓகே, 2ஆ பிரிக்கிறது. 2ஆ பிரிக்கும் போது ஏதோ ஒரு போர்ஷன்ல, இப்ப இந்த போர்ஷன்லனா இந்த போர்ஷன்லனா அந்த கார்டு இப்ப இங்க இருக்குல்ல, இது இப்படி, தட் இஸ் போத் இப்படி. அப்ப இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல் ஒரே பார்ட்ல. ஓகே, ஒரு மைனர் பார்ட் ஆர் மைனர் செக்மெண்ட் ஆர் மேஜர், எந்த செக்மெண்ட்ல எடுத்தாலும் இப்ப இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். இது இப்படி ஆரம்பிக்க முடியாது. அந்த கார்டோட 2 பக்கத்துல இருந்து இட் ஹஸ் டு ஸ்டார்ட். பை ரேணு. ரேணு, நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவீங்க. ஆனா நான் போயிட்டு எப்ப வருவேன் அப்புறம். சோ இங்க ரெண்டுத்துலயும் இங்க இருந்து இப்படி. அப்ப angle subtended at the same segment are equal. Angle subtended at the same segment are equal. இவரே ஆங்கிள் 1 2 3 4. இப்ப சப்போஸ் இங்கே தானே ஆரம்பிக்குது, நான் இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் முடிச்சாலும் ஈக்குவல், இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி முடிச்சாலும் ஈக்குவல். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுதா இல்லையா? ஆங்கிள் 1 2 3 4 5, angle 1 2 3 4 5 are equal because of angle subtended at the same segment are equal. First point clear? Shreya ji, first point clear? Clear, ma'am. Clear, ma'am. Clear. இப்போ செகண்ட் கான்செப்ட். இப்போ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்ப நல்லா பாரு, இது ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர். ஓகே, இப்போ ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி எனி பார்ட் ஆஃப் த செக்மெண்ட். கரெக்டா? இதுல 2 விஷயம். இப்ப இந்த ஆங்கிள் 1 2 3க்குலாம் நீ என்ன சொல்ல விரும்புற? வாட் யூ வாண்ட் டு சே அபௌட் ஆங்கிள் 1 2 3? they are equal. ஓகேவா? இப்போ இங்க யோசிச்சுக்கோங்க, இங்க எவ்வளோ இருக்கோ அத போல இங்க ஹாஃப் தான் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கோ அங்க என்ன பண்ண முடியும்? இதோட ஹாஃப். இங்க வந்து 90 டிகிரி இருக்குன்னா இங்க 45, இங்க 45னா எல்லாமே 45. சப்போஸ் இங்க 100 டிகிரி இருக்குன்னா இங்க 50 டிகிரி. ஓகேவா? இதுதான் தியரம் 9. இந்த கான்செப்ட் தான் என்னது? தியரம் 9. என்ன இருக்கு? angle subtended by the arc. see, by the arcனாலும் சரி, by the cardனாலும் சரி, இது இந்த arc தானே, இந்த arc சென்டர்ல சப்டெண்ட் பண்ணிருக்கிற angle is double the angle subtended by the arc at any point on the circle outside the arc. ஏன்னா இது ஒரு போர்ஷன். இப்ப இந்த கார்டு வந்து இத 2ஆ பிரிச்சிருச்சு. ரைட்டா? angle subtended by the arc at the center is double the angle subtended at the any portion of the circle outside the arc. So என்ன பண்ணணும்? theorem 9 ஓட statement is very important. By heart. ஓகேவா? இந்த தியரத்துக்கு பேர் என்னதுன்னா டிகிரி மெஷர் MEASURE தியரம். இந்த தியரத்துக்கு பேர் என்னது? டிகிரி மெஷர் தியரம். இதுக்கு ப்ரூஃப் நடத்துனாங்களா மிஸ்? இதுக்கு ப்ரூஃப் நடத்தல. இப்போ இதுக்கு ப்ரூஃப் நடத்தல, அதனால நானும் நடத்தல. ஓகே, அதுல என்ன பண்ணணும்? இப்படி இத டீசென்ட்டா போட்டுக்கோ. நான் ரொம்ப கொச்சு போட்டிருக்கேன், உனக்கு தெரியாது. இப்ப இப்படி போட்டுக்கமா? ஏபியா? வா, ஒரே நிமிஷம்.
angle AOB which is equal to double angle ADB. 1 second. ஏன் நம்ம அப்படின்னா ப்ரூஃப் நடத்தினா புரியும். எங்க அவ்வளவுதான். வித்தவுட் ஆடிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ஸ்கொயர் 120. X square sum of the successive odd natural number 8 na 8 times 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 13 plus 15. அதான் இந்த முன்னாடியே எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப இத 11 ஸ்கொயர்னு எழுதுனா அதே மாதிரி இது உள்டாவா இதை எழுத மாட்டியா டேய்? ஓகே, சோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டியா? அந்த ஃபார்முலா எழுதிட்டியா? ஏன்றதுக்கு ப்ரூஃப் இல்ல, நான் அப்புறமா டைம் கிடைக்கும் போது அந்த ப்ரூஃப் உனக்கு சொல்லி தரேன். ஓகே, இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 90 டிகிரியா இருக்கலாம், இல்ல அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கலாம், அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது 90 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இது இந்த 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 ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் AOB எப்படி இருக்கலாம்? ஆங்கிள் AOB கேன் பி அக்யூட், இல்லனா அப்டியூஸ், இல்லனா 90 டிகிரி. இப்ப ரிஃப்ளெக்ஸா இருந்தா என்ன பண்றது? அப்டியூஸ் வரைக்கும் பிரச்சனை இல்ல. இது சப்போஸ் 140 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இதை 70ன்னு போட்டுருவ. கரெக்டா? இப்போ இதுல நமக்கு பிரச்சனையே இல்ல. அக்யூட்டா இருந்தா பிரச்சனை இல்ல, அப்டியூஸா இருந்தா பிரச்சனை இல்ல, 90யா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, மேல 45ன்னு போட்டுருவேன். கரெக்டா? கரெக்டா? இப்போ ரிஃப்ளெக்ஸா இருந்தா என்ன பண்றது? இந்த ரிஃப்ளெக்ஸா இருந்தா நீ உன்னோட ட்ரையாங்கிள் எப்படி மாறிடும்? இப்ப என்ன பண்ற, நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன்? இப்ப இதுவும் கீழே, இதுவும் கீழே இல்லையா? கீழே கீழே. கரெக்டா? இது 140னா 70. சப்போஸ் இந்த இடம் வந்து நான் 90ன்னு சொல்றேன்னா இந்த இடம் என்ன இருக்கும்? 180, ஹாஃப் ஆங்கிள். ரைட்டா? சப்போஸ் நான் இந்த இடம் வந்து 30ன்னு சொல்றேன்னா இந்த இடம் 60. நீ மாத்திடுவேன். ரைட்டா? Shreya, yes or no? You tell me, Shreya. Otherwise, I'm not able to understand whether you got it or not. Very important concept. Okay. So, இப்ப ரிஃப்ளெக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி ஆயிடும்? இப்போ இந்த இடத்துல இப்படி வந்துடும். இப்ப ரிஃப்ளெக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி போகும்? இந்த ஆங்கிள் ஆயிடும். இப்ப சப்போஸ் 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 300 ஆயிடுமா? கரெக்டா? கரெக்டா? இப்போ இது ரிஃப்ளெக்ஸா இருக்குன்னா உன்னோடது இப்ப இந்த இடத்துல இருக்குமா? உன்னோட கார்டு இப்படி இருக்கும். இப்ப நீ இந்த ட்ரையாங்கிள் இத மறந்துரு. இப்ப நீ இது சென்டர் போடுற, இத மறந்துரு. இத மறந்துட்டுனா என்ன பண்ற? இது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒண்ணு போடுற, இத இங்க போடுற. சில்ட்ரன் என்ன சொல்லுனா, நீ உடனே இப்படி போடுவ ஆங்கிள் அட் எனி பார்ட்னு. இப்படி போட்டா என்ன ஆகும்? 300னா இது 60, இது 30 ஆயிடும். ரைட்? வாட் இட் இஸ்? ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர் இஸ் டவுன்னா அதுக்கு மேல உள்ள ஆங்கிள் டவுனா தான் இருக்கணும். அப்ப நீ எங்க தான் போடணும்? இப்ப இது டவுன்னா இதுக்கு டவுனா இருக்கிறதுக்கு எங்க போடணும்? இப்ப இது டவுனு, இதுக்கு கீழே இது டவுன். அப்ப இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? இந்த ஆங்கிள் இது 300னா திஸ் ஆங்கிள் should be 150. சரியா? இது இப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் போடும்போது, இப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நீ போடும்போது, இப்படி நீ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் போடுற, இப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் 320ன்னு போட்டேன்னா அதோட ஆங்கிள் சப்டெண்டட் at any part of the circle not on the this side. ஓகே, எங்க வரணும்? இது நல்லா பாத்துக்கோ, இது கீழே இருக்குன்னா என்ன பண்ணணும்? இதுவும் கீழே தான் இருக்கணும், இந்த பக்கம் வரணும். எல்லாரும் பழக்க தோஷத்துல you will be drawing here. ஓகே, அது wrong. புரிஞ்சுதா? Some problems we will do for our just ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுவோம். ஓகே, புக்ல இல்ல, நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். அவங்கதான் உங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்களே. அப்போ இப்போ என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? மேம் இப்ப போர்டு தெரியல மேம், பிளாங்க் ஆயிடுச்சு.
தெரியுதே. ஒரே நிமிஷமா எனக்கு தான் ஸ்டக்கா இருக்கு. நான் இல்ல திருப்பி இங்க ஜாயின் பண்றேன் இங்க மேம். தெரியுதே, நீ கொஞ்சம் பாரு. எஸ் மேம். ஒரே நிமிஷம். இது இப்படி போட்டிருக்கேன். இந்த சென்டர்ல இருந்து இப்படி ஒரு கோடு கிழிச்சா இந்த இடம் 60-30. ஆனா டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு வரும்? 90 வரும். அப்ப ஆனா எனக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோனா டோட்டலா ஏடிசி நான் கேக்குறேன். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேவா? யாருப்பா? சஜே, யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு. கிளம்பலாம் கிளம்பலாம். ஹலோ, சொல்லு ஸ்ரேயா. எதுக்கு இதுக்கு ஒரே நிமிஷம், இது நான் வாட்ஸ்அப் கம்ப்ளீட் அனுப்புறேன். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் அப்படியே கட் பண்ணு, நான் அனுப்புறேன். கட் பண்ணு, நான் அனுப்புறேன். ஓகே, பாய் பாய். பாய் பாய். பாய். ஓகே.
மேம் இப்ப கேக்குதா மேம்? கேக்குது கேக்குது. எஸ் மேம். ஓகே. சோ இப்ப எவ்வளவு இருக்கு? ஏடிசி எவ்வளவுன்னு நான் கேக்குறேன். அப்ப இது ரெண்டா பிரிஞ்சிருந்தா கூட 60 plus 30 is 90. Half of 90, we know that. இப்ப எப்படி எழுதினோம்? We know that angle AOC, which is equal to 2 times of angle ADC. AOC is 90 by 2 is equal to angle ADC, which is equal to, that is 45. Okay, question 1 is over. Shreya, copy பண்ணிட்டியா Shreya? Question 2. எஸ் மேம். This angle is 100. Okay. What is this angle? X. Okay. இப்ப நீ ஒண்ணே பண்ணணும். AOBC. Okay வா? Okay. Reflex of angle AOC என்னது? 2 times of angle ABC. கரெக்டா? அப்பனா என்னது? Angle reflex of angle AOC is equal to 200. கரெக்டா? அப்ப angle X is equal to 360 minus 200, which is equal to 160. ஓகேவா? E. Angle AEC is equal to half of angle AOC. That is half of angle X. So angle AEC is equal to 80. புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா? மேம் புரிஞ்சிச்சு. புரியும். நீங்க கணக்கு போடும்போது தான் சூப்பரா புரியும். இப்ப இன்னொன்னு குழப்பட்டுமா? இப்படி ஒரு கோடு போடுறேன். ஏசிய ஜாயின் பண்றேன். ஓகே. இப்ப இந்த வந்து ஒய் இசட் என்ன? AOC is a triangle and then AOC is isosceles. Yeah, OA is equal to OC. Therefore, angle Y is equal to angle Z is equal to 180 minus 160, which is equal to 20 by 2, which is nothing but 10 degrees. Is it okay? Minus 160. Minus இல்லையா? Angle sum property. தேவி என்னது இது? லக்ஷ்மி கிளாஸ்ல உட்காந்து இந்த மாதிரி அமுக்கு கொஸ்டின்லாம் டவுட் கேட்கக்கூடாது. கிளியரா? ஸ்ரேயா ஜி கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போனா போதும். உங்களுக்காக சர்க்கிள் பெருசா போட்டிருக்கேன். சிரிக்கிற நீ? உங்களுக்குலாம் என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கு. இந்த 9th மேக்ஸ் இப்போ எடுக்கிறேன்ல நானு. அதனால உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? சிரிப்பா இருக்கும். ஓகே. சோ இந்த இடத்துல 69 என்னது? angle ABC is equal to 69. And then angle ACB is equal to 31. அப்புறம் இந்த angle X என்ன? angle Y என்ன? angle X is equal to what? angle Y is equal to what? angle X is equal to what? 180 minus 69 plus 31. ரைட்டா? ஏன்? angle sum property. 69 100 so 80. ஓகேவா? அப்ப Y என்னது? Y என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொன்னேனா? ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னனே. angle formed in the same angles are equal. 12. அப்ப y is equal to என்னது?
18. நான் வந்து தேஜுவ வந்து தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறான். கடக்கு புடக்குன்னு இருக்கணும். Angle x is equal to angle y. Why? Because angles formed in the same segment are equal. Equal. X வந்து என்னது? இது angle sum propertyல 80. Therefore, x is equal to y is equal to 80. Suppose நான் இங்க இருந்து இப்படி ஒண்ணு போட்டுட்டு ஒரு z கேட்டா கூட z என்னது? z is also 80. என்ன பேபி என்ன இப்படி எல்லாம் படுத்துறீங்களே? இப்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்ல போறேன். காப்பி பண்ணிட்டியா? இம்பார்ட்டண்டா சொல்லலாமா? இதெல்லாம் மறந்துட்டேன்னா அடுத்த வருஷம் வந்து தலைகீழ நின்னு கஷ்டம் கொடுங்க. என்னத்த உனக்கு கொடுக்க போறானா தெரியாது. ஓகே, என்னத்த உனக்கு கொடுக்க போறானா தெரியாது. இந்த வருஷம் டென்த் புக் இஸ் வெரி ஈஸி. இந்த வருஷம் டென்த் புக் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் அதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. ஓகே, சோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீ கொஞ்சம் புரிஞ்சுட்டு வந்தாதான் அடுத்தடுத்த தீரத்தை நான் நடத்த முடியும். ஓகே, இப்ப இங்க பாத்தேன்னு வச்சுக்கோயேன், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? இந்த சர்க்கிள் இருக்கு. இப்போ நீ நல்லா பாத்துக்கோ, இது சென்டர். அப்ப இது என்னது? ஏபி என்னது? ஓ வந்து சென்டர். அப்ப ஏபி என்னது? ஓய், it's a chord, longest chord. What is the longest chord? Diameter. அப்போ இப்படி ஒரு ஆங்கிள் வருதுன்னா சிரிக்காத, நான் இப்பதான் ஆக்சுவல் கொஸ்டினுக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த ஆங்கிள் இஸ் 180னா இந்த ஆங்கிள் எவ்வளவு? இப்பதானே படிச்ச ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் த சென்டர் will be the double the angles formed in the outside of the circle படிச்சியா? அப்ப 90 படிச்சுமா இல்லையா? இப்ப இது O போட்டி, இது D போட்டினா angle AOB is equal to 2 times of angle ADB. Okay, angle AOB is equal to 180, 2 times of angle ADB. அப்போ 180 divided by 2 is equal to angle ADB, which is nothing but 90 is equal to angle ADB. கரெக்டா? Yes, ma'am. கரெக்டா ஸ்ரேயா? Yes, இந்த ma'am. கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் வைக்கலாம் உங்களுக்கு? நானு நாளைக்கு 7 o'clock வேண்டாம், 7:45 to 8:45. ஓகேவா இருக்குமா? மார்னிங். ஸ்ரேயா உனக்கு கரெக்டா? உங்க ரெண்டு பேருக்கு ஓகே தானே? ஸ்ரேயா உனக்கு மட்டும் கரெக்டா இருக்குமான்னு எனக்கு மேம் சொல்லு. எனக்கு வந்து ஆனுவல் டே வந்து நான் இங்க இருந்து நான் ஒரு 9:45 கிளம்புவேன் மேம். அதுக்கு முன்னாடி பாரு, கிளாஸ் 7:45 to 8:45 உனக்கு ஓகேவா? எஸ் மேம். எஸ் தானே? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே மேம். அவ்வளவுதான்மா. அம்பிட்டுதான் அம்பிட்டுதான். அதுக்கு மேல நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. கரெக்டா? 7:45 நான் வந்துடுவேன். உனக்கு கிளாஸ் வந்துச்சு. என்னது? ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்ணோம்? இங்க என்ன பண்ணணும்? ஆங்கிள் ஃபார்ம்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஃபார்ம் இன் செமி சர்க்கிள் is 90. Is 90. Angle formed in the semicircle is 90. Angle formed in the semicircle is right angle. The triangle formed in the semicircle is right triangle. எப்படி வேணாலும் நீ எழுதிக்கலாம். ஆனா என்னது? angle formed in the semicircle is 90. கிளியரா? இது விடாது கருப்பு மாதிரி உன்னை சுற்றும். ஓகே மேம். அடுத்த வருஷம் நீயும் படிப்பா, அதனால நீ கிண்டர் கார்டனுக்கு இப்போதைக்கே ப்ரீ கேஜில இருக்க. கரெக்டா? கரெக்டா? சோ நல்லா புரிஞ்சுக்கணும். சென்டர் ஆங்கிள் இஸ் டபுள் ஆஃப் தி ஆங்கிள் ஃபார்ம்ட். இது எக்ஸ்னா 2x. இதே ரிஃப்ளெக்ஸா வந்தது, இப்படி வந்ததுன்னா இப்படிதான் போகும். இந்த இடம் எக்ஸ்னா இந்த இடம் 2x. ஞாபகமா பார்த்து போடணும். அப்புறம் மூணாவது என்னதுன்னா சென்டர் ஆங்கிள் இப்படி வச்சா திஸ் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? ஓகேவா? நீ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு வர வேண்டியது என்னன்னா பேஜ் நம்பர் 108, பேஜ் நம்பர் 109 and then பேஜ் நம்பர் 110. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா 7:45 உனக்கு எக்ஸசைஸ் 5.6 போடும். ஓகே, என்னது? ஓகேவா? முடியாது, விடாது கருப்பு மாதிரி வருது இந்த எக்ஸசைஸ்.
போரா இருக்கு. வாட் டு டு? ஸ்ரேயா புரிஞ்சுதா ஸ்ரேயா? புரிஞ்சிருச்சு மேம். ஒண்ணுமே இல்ல, நல்ல லெசன். ஓகேவா? ஓகே ஸ்ரேயா, எஸ் மேம். பாட்டுக்கா ஸ்ரேயா. ஸ்ரேயா மறந்துடாத, எஸ் மேம். தூங்கிடாத, காலையில 7:45. ஓகே மேம். ஓகே மேம். இல்லன்னா நான் எல்லார் அம்மாவையும் காலையில தண்ணி புடிச்சு காலையில 6 மணிக்கு தலையில வைக்க சொல்றேன். ஓகே, டேக் கேர். பை பை. ஓகே மேம். பை பை. ஓகே மேம். பாய் மேம். பை 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 பை. தேங்க்யூ மேம். பாய் மேம். தேங்க்யூ. பை. அடுத்து நீ வரணும்டா, நான் ஓடி போய் சாப்பிட்டு